வந்து அஞ்சலி கிட்ட வந்து போய் பேசி பார்க்குறாரு. ஆனால் அஞ்சலி வந்து முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைடா, இங்கேருந்து முதல்ல போயிடுன்றாங்க. ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுற? நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? நீ தான்டா எல்லா தப்பும் பண்ண. எப்போ நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியோ இதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட முடிக்காத அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து என்னக்கா நீ எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிற பேர் என்னடா நீ இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் வந்து அபியை வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்க, அதே மாதிரி இவர் எதாவது பேசுனா இவர் ஏதாவது சொல்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அபியையும் இவரையும் பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ இஷ்டத்துக்கு பேசுவியா? அதான் நான் சாரி சொல்லிட்டேனேக்கா, சாரி சொன்னால் எல்லாம் சரியாக போச்சாடா, என்கிட்ட பேசாதடா போடா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாரு. சாப்பிடாமே போயிடுறாரு. அபி வந்து என்னங்க சாப்பிட்டு போகலையான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. இதை பார்த்து வந்து முரளி வந்து சொல்கிறாரு, வேஸ்ட்டு நீ பேசுகிறதுனா அபி, பேசினா மட்டும் நான் ராகு வந்து உங்ககிட்ட பேசுவா போகிறாரு, அதெல்லாம் வேஸ்ட் அபி, உனக்கும் ராகுவுக்கும் செட்டே ஆகாது, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து போய் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்கள் செட் ஆகாதுன்னு யார் சொன்னால், அவர் எனக்கு மல்லிகைப்பூ அல்வா வாங்க தான் போயிருக்காருங்கிறது. மல்லிகைப்பூ அல்வாவா? நிஜமாக அவர் சொல்கிறீங்க? ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், வேணா நீங்கள் வரப்போது பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறாளே, எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. எல்லோரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து அபி வந்து ஃபோன் பண்ணி என்னங்க மல்லிகைப்பூ அல்வா என்ன சொல்ல வாங்கி வருவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து நான் அதான் வாங்கி வர முடியாது சொன்னேன்ல, மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கி வர முடியாது அப்படி சொல்லிட்டு போட போய் அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. இங்கே வந்து அபி டென்ஷனாக இருக்காங்க. அணுக்கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் சொன்னது அவர் வாங்கி வந்து தீரணும், வாங்கி வரலாம் செம்ம கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அபி கவலைப்படாத, கண்டிப்பாக வாங்கி வருவார் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அனு. அதே மாதிரி வந்து ராகவ் வாங்கி வராரு. அதை பார்த்து எல்லாருமே வந்து ராகவா இது அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து அபிகிட்ட கொடுக்குறாரு, இந்த நீ கேட்ட மல்லிகைப்பூ அல்வாவும் சொல்லிட்டு கொடுக்குறாரு. உனக்கு என்னடா இது கையில் கொடுக்குற, தலையில் வச்சு போயிடணும்ல பாட்டி சொன்னோன்னே ராகவும் வச்சு விடுறாரு நம்ம அபிக்கு. உடனே வந்து ராகு வந்து தனியாக வந்துடுறாங்க நம்ம அபி. அப்போ வந்து உள்ள ரூமுக்கு வந்தோடனே என்ன இது தேவையில்லாத வேலையில் ஏன் செஞ்சுட்டு இருக்க, மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் முன்னாடி கேட்குற, அதுவும் வாங்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ண, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஏன் உனக்கு ஆசை வந்துச்சா என் கூட வாழணும்னு, அந்த ஆசையெல்லாம் உனக்கு வரவே கூடாது அப்படின்றாரு. என்னது உங்கள் மேலே எனக்கு ஆசை வந்துச்சு, அது உங்கள் கூட வாழணும்னு? வந்துட்டாலும் நீங்கள் அப்படியே ரொம்ப நல்லவர் பாருங்கள், என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க, ஒவ்வொருடையும் சந்தேகப்பட்டு காயப்படுத்திகிட்டே இருக்கீங்க, இந்த லட்சத்தில் உங்கள் கூட நான் வந்து இந்த மாதிரி ரொமான்டிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அப்புறம் எதுக்காக வேண சொன்னேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை விளக்கி காட்டுறாங்க. பார்த்தா வந்து நம்ம அணு தலையில் வந்து ஆகாஷ் வந்து பூ வச்சு விட்டுட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு வந்து 2 பேரும் அப்படி சொல்லிட்டு பண்ணோன்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்களே, இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்களா, அதுக்கு தான் வாங்கிட்டு சொன்னேன், அவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும்ல. உடனே வந்து அணுக்கு வந்து ஊட்டி விடுறாரு ஸ்வீட்டும். அதை பார்த்துட்டு வந்து ஓ இதுக்கு தான் வாங்கிட்டு சொன்னியா, ஆமாம் இதுக்கு தான் வாங்கிட்டு சொன்னேன், வேறு என்ன, நீங்களும் நானும் ஸ்வீட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூ நீங்கள் வச்சு விடுங்கன்னு வாங்கினு சொன்னேன்னா அப்படின்னோடனே, சாரி அபி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தானே வேலை, கண்ணால் பார்க்கறதையும் மற்றவங்க சொல்கிறதையும் வச்சு நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்போ அது புரிஞ்சுக்கிங்க, உண்மைன்னு ஒன்று இருக்குது, சும்மா வந்து நம்ம கண்ணால் பார்க்குறதெல்லாம் உண்மையாக என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. யோசிக்கிறாரு ராகவ், இவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு நல்லா புரியுது, அப்போது நான் எப்படி கண்ணால் பார்த்து உண்மை இல்லைன்னு இவன் சொல்வா, இதை தான் சொல்கிறாளா வேறு எதாவது மீன் பண்ணுறாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அபியை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. இல்லை நான்லாம் தப்பாக நான் நினைக்கல, உண்மை அதுதான், நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை வந்து இவன் சொல்கிறதா உண்மையாக ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமடைகிறார் ராகவ். இங்கே வந்து முரளி செமையாக டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அதை பார்த்து சுந்தரி வந்து என்ன முரளி ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அபி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சும்மா ராகவ் கூட ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா, அவன் சும்மா இருந்தால் கூட இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறா, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், அவன் சும்மா தான் இருக்கான், ஆனால் இவன் எங்கே சும்மா இருக்கா, போய் அப்படியே வந்து ஓவராக ரொமான்டிக்காக வழியிறாளே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப அன்பு வந்துச்சு போட்டுருக்கு ராகவ் மேலே இவளுக்கு அப்படின்னோடனே, எனக்கும் அதுதான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா சேரவே கூடாது, அப்படி சேர்ந்துட்டாங்க இவ்வளோ நாள் நான் பாடுபட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவள் வேறுமே உன்னை வெறுப்பதுக்காக சொல்லியிருப்பா, அது பெரிய விஷயமா எடுத்துக்காத கிருஷ்ணா அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இது உண்மையாக என்ன நான் தெரிஞ்சுக்கணும், இவங்க 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், சரி எப்படி தெரிஞ்சுக்க போகிற, எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், அதுக்காக வேறு எதுவும் வழியை வந்து யோசிக்காத, அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிட போகுது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து அணுவும் ஆகாஷும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த டைமில் வந்து சுந்தரி வரதை பார்த்துட்டு உடனே விலகி போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், எதுக்காக தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு சண்டை பொறுப்பு நடிக்கிறாங்க.